ஜெயிலர் 2 உடைய அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. வழக்கமாக நம்ம நெல்சன் படங்களுடைய ப்ரோமோ வந்து எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் இதையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நெல்சன் அனிருத் இவங்க 2 பேருடைய ஹியூமர் மட்டும் இல்லாமல் தலைவருடைய மாசு ஆட் பண்ணி ஒரு பயங்கரமான ப்ரோமோவாக இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அனிருத்தோடைய பிஜிஎத்தை மென்ஷன் பண்ணி ஆகணும். மனுஷன் வந்து பிஜிஎம்லாம் நல்லா தான் போட்டிருக்காரு. ஆனால் என்னன்னா இது ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி அவரோட கான்செப்ட்ல வந்து அவர் போட்ட பிஜிஎத்தை அப்படியே தூக்கி உள்ள போட்டிருக்காரு. லைட்டாக ஹுக்கும் சாங்கை மட்டும் மாடிஃபை பண்ணி தலைவன் உள்ள எடுத்து சொல்லிட்டாப்ல. ஆனால் இது கேட்கறதுக்கே கொலை மாசம் தான் இருக்கு. என்னதான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் முத்துவேல் பாண்டியன் ஆர்எஸ் பிஜிஎம் இருந்தாலும் கூட ஹுக்கும் சாங் அவங்க பிளேஸ்மெண்ட் பண்ண இடம் தான் பயங்கர பேங்கரான ஒரு மொமெண்ட்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஜெயிலருக்கே ஒரு மிகப்பெரிய ஹைப் கிரியேட் ஆச்சு அப்படின்னா அது ஹுக்கும் சாங்கால தான். அந்த சாங் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிலர் வந்து எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். பட் ஆனால் ஒரு சாங் ஒரு படத்துடைய டைமென்ஷனே மாற்றும் அப்படின்றதுக்கு ஜெயிலரில் வந்த ஹுக்கும் சாங் ஒரு சிறந்த உதாரணம். அண்ட் ஓவராலாக இந்த ஜெயிலர் 2 உடைய அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எல்லா இடங்கள்லேருந்துமே இந்த டீசருக்கு வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது தேவையில்லாத அணி, ஸோ நெல்சன் வந்து அடி வாங்காமல் போக மாட்டான் போல அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கமெண்ட்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கணுன்ற அவசியமே இல்லை. பட் இருந்தாலும் இதுக்கு வந்து நிறைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. நம்ம நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா அவங்க வன்மத்தை கக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம வேற மாதிரி யோசிச்சு பார்த்தோன்னு வைங்களேன், அவங்க வந்து கொஞ்சம் பயத்தில் பேசுறாங்கன்னு நினைக்கலாம். நான் ஏன் அவங்க பயந்து கூட கமெண்ட் பண்ணியிருக்கலாம்னு சொல்ல வரேன்னா, ஜெயிலர் 1 எந்த அளவுக்கு ஒரு மேசிவ் ஹிட்டுங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அந்த ஜெயிலர் மூவி கொடுத்த இம்பாக்ட்ங்கிறது ரொம்ப பெரிய இம்பாக்ட். ரஜினி சார் வந்து பீக்ல தான் இருக்காரு. பட் இருந்தாலுமே அவரை சுற்றி நிறைய நெகட்டிவ்ஸ் வந்து இருந்தது. இந்த வயசுல அந்த மனுஷன் எதுக்கு நடிக்கணும், அவருக்கு அடுத்த ஜென்ரேஷன்ல உள்ள ஆக்டர்லாம் அவரே மிஞ்சி மேலே போயிட்டு இருக்காங்களே, அதனால பேசாம அவர் சினிமாவை குயிட் பண்ணிடலாம்னு சொல்லி நிறைய டாக்ஸ் வந்தது. ஆனால் அந்த மாதிரி பேசின எல்லாருக்கும் பதிலடி கொடுக்குற விதத்தில் இந்த வயசுல இந்த மாதிரி ஒரு ஆளால சினிமாவில் இவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் கொடுக்க முடியுமான்னு எல்லாரையுமே யோசிக்க வச்ச ஒரு படம் தான் ஜெயிலர். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரான படத்துடைய பார்ட் 2 அனௌன்ஸ் பண்ணும்போது சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் பயங்கர பயமாவும் இருக்கு. அதுக்கான ரீசன் என்ன, எங்கடா இவங்க நல்ல சேவலை நாசமாக்கிறவங்களோன்னு தோணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டவுன்ல ரிலீஸ் ஆன பார்ட் 2 படங்கள் எதுவுமே வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆனதும் கிடையாது. ஸோ இப்போ தான் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு. ஜிகிரி தண்டா XXX, அதுக்கப்புறம் டிமாண்டி காலனி 2ன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே ஓரளவுக்கு ஓகே தான். நான் இங்கே பார்ட் 2 படங்கள் பற்றிலாம் பேசுறதுனால நீங்கள் சிங்கம் 2, காஞ்சனா 2லாம் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. சிங்கம் 2, காஞ்சனா 2லாம் உண்மையிலே நல்ல படங்கள் தான். ஆனால் அந்த 2 படங்களுமே வந்து ரீஜனலாக எடுக்கப்பட்ட படங்கள் தான். நான் இங்கே மென்ஷன் பண்ண வரது பேன் இண்டியா லெவலில் ஒரு பார்ட் 2 படம் நம்ம தமிழ் சினிமாவில் இன்னைக்கு வரைக்கும் ஹிட் ஆகல. ஸோ மற்ற இண்டஸ்ட்ரி வச்சு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா KGF 2, புஷ்பா 2 மாதிரியான பேன் இண்டியா லெவல் ஹிட் வந்து நம்ம கிட்ட கிடையாது. ஓகே, இருந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி சிங்கம் 2, காஞ்சனா 2லாம் உண்மையிலே ரொம்ப நல்ல படங்கள் தான். பட் இருந்தாலும் அந்த ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து வந்தால் அடுத்த படங்கள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஹிட் ஆகல. அதனால தான் ஜெயிலர் 2 அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது. ஜெயிலர் 1 பொறுத்த வரைக்கும் ரஜினி சாருடைய படம் அப்படின்றத தாண்டி நெல்சன் வந்து கம்பேக் கொடுக்கணும்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி நெல்சன் ஒரு மிகப்பெரிய கம்பேக் வந்து கொடுத்துட்டாரு. ஜெயிலருக்கு அப்புறமா வந்துட்டு இந்த 1.5 இயர்ல நெல்சனுக்கு எந்த படமும் வந்து ரிலீஸ் ஆகல. ஏன்னா இந்த 1.5 இயருமே ஜெயிலர் 2 உடைய ஸ்கிரிப்டுக்காக தான் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக நம்ம ஜெயிலர் 2 பெட்டராக கொடுப்பாருன்னு நம்ம நம்புவோம். அண்ட் ஜெயிலருடைய அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்க்கும்போது எனக்கு எங்கே ஹாப்பியாக இருந்தது அப்படின்னா, தமிழ் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் வந்த கமெண்ட்ஸை விட தெலுங்கு அண்ட் ஹிந்தியில் கிடைச்ச ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவங்களுமே இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்துட்டு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. கண்டிப்பாக வந்து கோலிவுட்டோடைய ஃபர்ஸ்ட் 1000 crore அந்த ஜெயிலர் 2 தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸை வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் ஜெயிலர் 2 நம்ம கேட்டவனுடைய ஃபர்ஸ்ட் 1000 கோடியாக இருக்கணும்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்தாலும், ஆனால் ஒரு சில பேர் வெயிட் பண்ணுங்க கூலி ஆன் த வேன்னு கமெண்ட் பண்ணும்போது அதெல்லாம் பார்க்கவே வெறித்தனமாக இருந்தது. ஸோ கூலியை பொறுத்த வரைக்கும் 80% ஷூட் வந்து ஓவர். கண்டிப்பாக கூலி வந்து ஆகஸ்ட்டில் தான் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணுவாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கூலியோடைய ஷூட் வந்து நெக்ஸ்ட் மந்தோட ஓவர் ஆகிடும். அப்படி ஓவர் ஆச்சுன்னா மேபி ஜெயிலர் 2 உடைய ஷூட் வந்து மார்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆக சான்சஸ் இருக்கு. அப்படி ஒருவேளை மார்ச்சில் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த இயரோட கிறிஸ்மஸ் வீக்கெண்டுக்கு நம்ம கண்டிப்பாக ஜெயிலர் 2 எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ஜெயிலர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஓவராலாக இந்த 2025 நம்ம கேட்டவனுக்கு ஒரு பயங்கரமான இயராக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கு. ஏன்னா இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன 5-6 தமிழ் படங்கள்ல ஆல்ரெடி 3 படங்கள் வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்கு. ஸோ எந்தெந்த படங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். மதகத ராஜா, காதலிக்க நேரமில்லை, வணங்கான்னு சொல்லிட்டு இந்த 3 படங்களுக்குமே நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. அண்ட் இந்த மாதம் நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு வார்ம் அப் மாதிரினா நெக்ஸ்ட் மந்த்ல இருந்தா பேட்லே ஆரம்பிக்குது. ஸோ விடாமுயற்சி, வீரதீர சூரன், குட் பேட் அக்லி, ரெட்ரோன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து வரப்போற படங்கள்லாம் பெரிய படங்கள். ஸோ எல்லா படமுமே பெரிய லெவலில் பிளாக் பஸ்டர் ஆகும்னு நம்ம கண்டிப்பாக நம்புவோம். அண்ட் ஃபைனலாக ஜெயிலர் 2 உடைய அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.